ஆமா, ஃபர்ஸ்ட் இஸ் ஆயில். கொடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து ஆயில். செகண்ட் இஸ் டீ. டீ தான் வருமானம் கொடுக்குது. அண்ட் 80 lakhs ஆதிவாசிஸ் அசாமில் இருக்கிறாங்க. சந்தாலிஸ், முண்டாஸ், கடியாஸ், ஹோஸ், ஒராம்ஸ் இப்படிப்பட்ட சப் ட்ரைப்ஸ். ட்ரைபல் ஸ்டேட்டஸ் இல்லை. அதனால ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. இவங்க ஓபிசி. அவங்களுக்கு என்ன பண்ணீங்க உங்களோடதுல? நாங்கள் see the tribal status is a political issue. No? Now, that is a politically அவங்க சால்வ் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். No? இதெல்லாம் ஒரு பெரிய வேலை. நாங்கள் தான் சொல்லுவோம், ஓகே லெட் அஸ் எஜுகேட் த பீப்புள். ஆட்களை படிக்க வைப்போம். உங்களுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்க ஹோல்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? அதனால படிக்க வச்சுங்க. ஸோ படிச்சு தென் நீங்களாக மேலே வாங்க. ஃபினான்ஷியலி நீங்கள் பொருளாதாரம், படிப்பில், பொருளாதாரத்தில், சேமிப்பில், ஸ்டேட்டஸில் தென் நீங்கள் உங்களுக்கு பவர் இருக்கேன் இல்லையா? உங்களுக்கு ஒருமை பவர் இல்லை, சும்மா வந்து சொத்தை போட்டாச்சுன்னா அவங்க அடித்து கீழே போடுவாங்க. இது உன்னுடைய இடமா, இது அசாமுடைய லேண்ட், எங்களுடைய இடம். This is the one industry which has got no guarantee of job. எந்த உத்தரவாதமே இல்லாத ஒரு ஓடுமே இல்லை. வேலை முடிஞ்சு அவ்வளோதான், எப்போ வேணா தூக்குவோம். இப்போ பெர்மனன்ட் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஆதிவாசியுடைய. அதான் நாங்கள் என்னது எஜுகேஷனில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இன்னைக்கு உண்மையாகவே கேத்தலிக் சர்ச் கிறிஸ்டியானிட்டி இந்த ஆதிவாசிகளுக்கு பெரிய ஒரு காரியம் செய்தது எஜுகேஷன். ஆனால் 100% ஆகலை, நாங்கள் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இன்னைக்கு சர்ச்னால இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருந்தது. நிறைய பிள்ளைகள் படித்து வெளியே வராங்க. நான் அன்னைக்கு ஆர்டினேஷன்லேருந்து இன்னும் இவரை பார்த்தாச்சுன்னா there is a growth of 20 to 25% இருக்கு. பார்க்கணும். என்னுடைய பாலிசி என்னன்னா, எப்படியாவது இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். மெட்ரிக் படிச்சாச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு படிக்கிறத பிரச்சனை இல்லை. அவன் நாளைக்கு அவனுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பான் இல்லையா? நம்முடைய கிராண்ட் ஃபாதர் என்ன படித்தா? படிக்கவே இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ படித்தாங்க, நம்ம ஏதோ நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ படிக்கிறாங்க இல்லையா? எங்கேயாவது ஒரு பிரேக் ஆகணும். அந்த இதில் நாங்கள் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்பான்சரிங் சில்ட்ரன், ஹெல்பிங் இந்த ஸ்கூல் இன்கம் இருக்குது, இதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 20% உள்ள இன்கத்தில் அந்த பிள்ளைகளை ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது ஏன்னா ஆதிவாசிகளுக்கு. இப்படிப்பட்ட இதில் விட நாங்கள் புஷ் பண்ணோம். அப்புறம் என்னுடைய இது என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட்டில் ப்ரைமரி எஜுகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அப்புறம் லேட்டர் ஆன் பார்த்தேன், ஓகே லெட் அஸ் கோ டு ஹையர் எஜுகேஷன். மேற்படிப்பு அனுப்புறது, டெக்னிக்கல் லைன், ஐடிஐ, அவங்க கொஞ்சம் ஃபிட்டராக வேலை கிடைக்கும், ஒரு மெக்கானிக்கலில் வேலை கிடைக்கும், ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வோம். இன்றைக்கி நான் ஹெல்ப் பண்ணதில் 11 பேர் கடவுள் புண்ணியத்தில் ஐடிஐ முடித்து மெக்கானிக்கல் இதில் வேலை கிடைக்கும். ஓகே. நர்ஸ், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு 14 நர்ஸ் உண்டு. 14 நர்ஸ். அவங்க நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்கள் எனக்கு ஒன்றும் திரும்பி தேவை வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்களுடைய ஜாதி மக்களை ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு எப்பவுமே இருக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய கடமை. டீச்சர்ஸ் அரௌண்ட் 20+ உண்டு. டிடிசி முடிச்சுக்கிட்டு அங்கே எங்கேயா அனுப்புறது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரு நாள் சேர்ல இருக்கு உட்காரணும். அந்த இதில் மரியாணியில் நான் ஒரு நாள் அவஸ்தை கொடுக்க போகிறேன். ஒரு பையனை பார்த்தேன், மசீன் அலின்னு பையன், மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஜெயஜேசுன்னு சொன்னான். ஜெயஜேசு என்ன ஜெயடான்னு சொன்னேன், மாடு மேய்க்கிறேன், படிக்க இல்லையா? நான் இப்போ அப்பா குடிகாரர், எனக்கு படிக்கிறது காசு தரல, நான் போகலை. நான் காசு தரல, நீ நாளைக்கு போ, அந்த சாமியார்கிட்ட சொல்லுவோம், அந்த பங்கில் அங்கே போய் படி, அங்கே தானே படித்தேன், அங்கே போய் படி ஆப்பான்னு சொன்னேன். 2 வாரத்துக்கு பிறகு இன்னும் போகிறேன், பைக்கில் போகிறேன், இங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம். சரி இங்கே வா மசி. வந்தது கோவம், நாளைக்கு நீ போகல இவனை தீர்த்து விட்டுருவேன், விரட்டி விட்டேன். வந்தான், ஃபாதர்கிட்ட சொன்னேன், இவனுக்கு ஃபீஸ் நான் பே பண்ணுவேன். படித்து வச்சேன். 10ஆவது படித்தான். ஹையர் செகண்டரியில் ஃபாதர் அமல்ராஜ் அவனை ரொம்ப அன்பாக கவனித்தார், அவனுக்கு உற்சாகம் ஊட்டினார்.
இன்னும் இந்த இதில் அமல்ராஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இவங்கள பிள்ளைகளெல்லாம் அங்கே அனுப்பி விடுவோம், அவன் தலையில் போட்டுருவேன். அவன் கன்செஷன் ரேட்டில் படிக்க வைப்பார், என்னை என்கரேஜ் பண்ணுவார். என்னுடைய பாஸ்டல் மினிஸ்ட்ரி பெரிய ஒரு சப்போர்ட் அமல். இப்படி நாங்கள் கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ இந்த பையன் முடிச்சுக்கிட்டு எம்ஏ படிக்க வச்சேன். பிறகு கோச்சிங்கு ராஞ்சிக்கு அனுப்பினேன், ஐஏஎஸ் கோச்சிங். பிறகு இந்த அசாம் சிவில் சர்வீஸில் அவன் பாஸ் ஆகி 2வது தடவை பாஸ் ஆகி ஆஃபீஸர் ஆகினான். அது ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட். நைட்டுக்கு 24ஆம் தேதி ஃபாதர் எனக்கு கிடைச்சுன்னு. வெரி குட் மாசி. வந்தான், காலை தொட்டு கும்பிட்டான். நிறைய ஆட்கள் எல்லாருமே கை தொட்டு. நான் சொன்னேன், நான் ஒரு பப்ளிக் மீட்டில் சொன்னேன், மாசி நான் உன்னை கிரீட் பண்ண மாட்டேன், ஃபெலிசிட்டேஷன் பண்ண மாட்டேன். நீ என்னைக்கு உன்னை மாதிரிப்பட்ட ஒரு பாவப்பட்ட கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுவியோ அன்னைக்கு அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும், ஃபாதர் உன்னுடைய பையன் மசி எங்களை காப்பாற்றினான், அன்னைக்கு உனக்கு சல்யூட் பண்ணுவிடான் என்னை. செகண்ட்லி, உன்னுடைய வில்லேஜ் நீ ஒரு தடவை மறக்கக்கூடாது. நீ ஏழை குடும்பத்தை பிறந்து அந்த டீ கார்டனில் வந்து மறக்கவே கூடாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கிறிஸ்தவ மதத்தை மறக்கப்படாத ஒரு சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு நீ இந்த இதில் இருந்தது கிறிஸ்தவங்களால், ப்ரீஸ்னால எனக்கு வேண்டி ஜெபம் செய்யுது, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. பிறகு இந்த பையன் இன்னைக்கு எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறான். வெரி பிக் ஆஃபீஸர், இஸ் அ 3rd இன் அசாம். ஆதிவாசிகளுடைய இதில் சிம்பிள் பாய், நல்ல பையன், குட் கேத்தலிக். கல்யாணம் பண்ணனா ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த வில்லேஜுக்கு படிக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான். மிகப்பெரிய. ஆமாம் ஆமாம், எல்லாம் 5-6 பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறான். வில்லேஜ்லேயே அவன் வீடு கட்டுறான். இப்போ அந்த வில்லேஜ் வீட்டில் எவ்வளவோ அசுத்தமான வீட்டில் நிறைய சொன்னாங்க, இன்னும் நீ வெரி ஆஃபீஸர் அங்கே ஸ்டாண்டர்ட் இல்லை. என்னுடைய வீடு அது. தன்னுடைய அம்மா டீ கார்டன் போய் ப்ளக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் கழிஞ்ச 2 மாதம் ஒரு 6 மாதம் முன்னாடி சொன்ன, அம்மா போதும் நீ ரிட்டையர்மெண்ட் உட்காந்துருங்க சொல்லிக்கிட்டேன். ஏழ்மையான வீடு இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் எவ்வளோ தூரம் அங்கே இருந்து வந்து நம்ம வேலை செய்தோம், ஒருத்தனையாக நான் சேரில் உட்கார வச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை இருந்து வருது, அந்த லேண்ட் இஷ்யூ ரொம்ப பெரிய. ஃபாதர் லீவன்ஸை பற்றி படிச்சிருக்கிறான் ஜார்க்கண்டில். ஒரு குருவான யாராவது லா படித்து அந்த ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஃபாதர் ராபர்ட் குச்சூர். அவர் என்னுடைய அசிஸ்டன்ட், ரொம்ப பாசமான பையன், என்னோட ரொம்ப அன்பாக இருப்பான். கொஞ்சம் படி. ஆமாம், நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, ஃபாதர் ராபர்ட் குச்சூர், மண்ணின் மைந்தர், ஆதிவாசி. என்னுடைய என்னன்னா, இங்குள்ள ஆட்கள் முன்னேறணும், இவங்க ஆஃபீஸர் ஆகணும், இவங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃபாக வரணும். ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணி அவரும் இப்போ லா முடித்து பாரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஆட்களுக்கு வேண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. லேண்ட் இஷ்யூலுக்கு எல்லாம் ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்களும் 2 இப்போ சேர்ந்து லீகல் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பமாக செய்ய போகிறோம். என்னென்னா, வில்லேஜில் போய் லேண்ட் இஷ்யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆட்களுக்கு லீகல் சிஸ்டத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கேம்ப் கொடுத்து இந்த ஆட்களை அவேராக ஆக்குறது. லேண்ட் ரைட் என்ன, சைல்டு ரைட் என்ன, இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அடுத்த மாதம் தொடங்குறது நாங்கள் போகிறோம். நம்ம மக்களுக்காக சேரும். ஆமாம். என்னென்னா, இன்னைக்கு இந்த மக்களுக்கு தெரியாது லேண்ட் ரைட்ஸ் என்னன்னு தெரியாது. எந்த லேண்ட் வாங்க முடியும், எப்படி வாங்க முடியும், ஏமாற்றுறாங்க ஆட்கள். இது ஒரு அவேர்னஸ். ஒரு கோர்ட்டில் போகிற என்னச்சுன்னு தெரியாது, ஒரு அஃபிடவிட் செய்ய தெரியாது, எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண தெரியாது, திடீர்னு ஒருத்தன் இறந்துட்டான் என்ன செய்யணும்னு தெரியாது, ஆக்ஷன் ஆச்சு ஒன்றும் தெரியாது. ஒரு லீகல் நாலேஜ் அவங்களுக்கு தெரியணும். அதனால இந்த ப்ரோக்ராம் செய்வோம். பிறகு லீகல் பேர்ஃபுட் லீகல் ஹெல்பர்ஸ். இப்போ அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜும் 2 பேர் ஒரு 40 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஒரு வருஷம் ஒரு 2 நாள் ஒரு மாதத்தில் லாயர்ஸை வச்சு கோச்சிங் கொடுத்து இந்த பையன் மாதிரி வில்லேஜில் ஹெல்ப் பண்ணுவான். ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுவான். மற்றபடி சென்டர், சர்வீஸ் சென்டர் ஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். சில ஆட்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாது. ஒரு எங்கேயாவது சென்டரில் போயாச்சுன்னா 500 ரூபா 600 ரூபா எடுக்கிறாங்க. 50 ரூபாய்க்குள்ளது 500. ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட், ஓட்டர்ஸ் ரெக்கார்டு கிடைக்கிறது, ஆதார் கார்டு உண்டாக்குறது அவன் எடுக்கிறது 500 600 ரூபா. ஸோ இந்த சென்டர் வழியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் ஒர்க், விழிப்புணர்ச்சி ஆட்களுக்கு செய்கிறது அந்த ஃபாதரோட சேர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ
என்னுடைய அதான் நான் எப்படியுமே என்னது குருத்துவம் என்னுடைய வாழ்க்கை, விசுவாசம், எஜுகேஷன், லேண்ட் ரைட். என்னுடைய தத்துவம் ஆதிவாசி ஷுட் ஸ்மைல். அவங்க சிரிக்கணும், அவங்க சிரிக்கணும். அதுதான் என்னுடைய ப்ரேயர். உண்மையாக நான் சொல்லி தரேன். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நான் காலையிலேருந்து 4 மணி கிளம்புவேன், நைட் 11 மணி தூங்குவேன். ரோசரி, நற்கருணை, ஆராதனை, தனிப்படு பிரைவேட், இது ரெண்டும் தான் எனக்கு சக்தி. மாஸ் 99% தப்ப மாட்டேன். காலையில் 4 மணி எழும்பி எங்கே போனோம், 3:30 பூ செய்து தான் போவேன். இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த், அதுதான் என்னுடைய குருத்துவது. அதனால தான் என்னை சந்தோஷமாக இருக்கிறேன். 35 வருஷமா சாமியாராக இருக்கேன், ஒரு நாளோட நான் அழுததில்லை. ஏன் நான் சாமியாரா? பீப்புளுடைய அன்பும் பாசம் எவ்வளவோ பெருசு. இது இங்கிலீஷ் நான் சொல்லியாச்சுன்னா ஐ ஆம் பேம்பர்டு. இன்று வரை உண்மையாகவே 35 வருஷமா சாமியாராக இருக்கேன், ஒரு நாள் நான் அழுததில்லை. ஒரு நாள் கூட ஒரு ஆளை கடுமையான வார்த்தை எனக்கு விருதா எனக்கு எதிர்த்தா சொன்னதே இல்லை. நான் ஸ்கோல் பண்ணியிருப்பேன், நான் டிமாண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னும் வரை ஒருத்தரும் எனக்கு ஒரு கஷ்டமான வார்த்தை சொன்னதே இல்லை. ஆனால் அன்பும் பாசமும் தான் எனக்கு கிடைச்சிது. இந்த ஆதிவாசி மக்கள், ஈவன் போரோஸ் காரோஸ், அன்போடு என்னை ஒரு குருவாக நேசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். அதான் என் குருத்து வாழ்க்கையில் ஒரு நிறைவு உள்ள வாழ்க்கை. எனக்கு ஒரு நாளோடு தான் அழுததில்லை. மரியாதை நான் தாண்டி போனேன். பிஷப் சொன்னார் ஒக்கா போனோம். ஒக்காவில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அந்த லேண்டெல்லாம் செட்டில் ஆகலை. அங்கே போனேன். அங்கே போன பிறகு லேண்டு ப்ராப்ளம் எல்லாம் இருந்து எல்லாமே செட்டில் ஆக்கினேன். அங்கேயும் பார்த்தேன் பிள்ளைகள் ஸ்கூலே போகலை. பிறகு எனக்கு ஆசை இருந்து மரியாதையில் நான் ஹை ஸ்கூல் நடத்தினேன், பெரிய ரேங்க் வாங்கினேன், ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன். ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் கூட வேலை செய்தேன், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் 75% மக்கள் எல்லாமே நான் கேத்தலிக்ஸ், நான் ஆதிவாசிஸ். திருச்சபையில் விசுவாசத்தோடு வளர்ந்து இந்த மக்களை எல்லாம் விசுவாசத்தை கொண்டு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு என்ன பலன்? நாளைக்கு யார் இந்த திருச்சபையை கை தோண்டி வைக்கிறது, கையெட்டி பிடிக்கிறது யாரு? இவ்வளோ மக்கள் தானே, நம்ம எல்லாம் நாளை போயிடுவோம். அதனால ஆதிவாசி எஜுகேஷன் முக்கியம், கிறிஸ்டியன் எஜுகேஷன் முக்கியம். பார்த்தேன் பிள்ளைகள் யாருமே ஸ்கூல் போகிறதில்லை. மக்கள்கிட்ட பேசினேன், என்ன செய்வோம், நீங்கள் கொஞ்சம் லேண்ட் தருவீங்களா, நம்ம ஸ்கூல் செய்யலாம் இங்கே. அதை சொன்னாங்க, நீங்கள் லேண்ட் தருவீங்களா, நான் பார்க்குறேன், நம்ம சேர்ந்து செய்வோம் ஆன்னு சொன்னாங்க. என்ன நம்ம பக்கத்தில் இருந்த அந்த பெரிய ஆள் சொன்ன, ஆமாம் ஃபாதர். நிறைய ஃபாதர்ஸும் பிஷப்புகள்லாம் சந்தேகப்படு, வில்லேஜில் நம்ம இங்கிலீஷ் மீடியம் நடக்குமா, காசு எங்கன்னு கிடைக்கும், யார் ஹெல்ப் பண்ணுவா? அந்த கம்யூனிட்டி ஸ்கூல் நான் எல்லாம் செய்கிறேன், நீங்கள் செய்வீங்க. முதல்ல ஒரு பாம்பு மூங்கிலாம் வச்சு ஒரு தேட்ச் வச்சு ஒரு சின்ன 3 ரூமை செய்தோம். தொடங்கினோம். 40 பிள்ளைகள் இருந்தாங்க. தொடங்கினோம். 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு. நிறைய ஆட்களுக்கு சந்தேகம், ஃபாதர்ஸ் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க, எப்படி நம்ம முடியும், ஏன் வில்லேஜ் பீப்புள் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்க முடியாதா? ஸோ why can't the children in the village learn English education? கிராமத்து மக்களால் ஆங்கிலம் படிக்க முடியும். எல்லாமே சிட்டிஸில் நம்ம ஸ்கூலெல்லாம் இருக்கணுமா? கேத்தலிக் ஸ்கூல் ஏன் வில்லேஜில் நம்முடைய கேத்தலிக் ஸ்கூல் இருக்கக்கூடாதா? வில்லேஜில் நம்ம ஆதிவாசி பிள்ளைகளுக்கு படிப்பிக்க கூடாதா? இந்த பாயிண்ட் என் தலையில் எப்படியுமே இருந்தது. மக்கள் எல்லாருமே ஃபாதர் நாங்கள் இருக்கிறோம் கண்டிபியூட் பண்ணாங்க, காசு கொடுத்தாங்க, மூங்கில் கொண்டு கொடுத்தாங்க, டின் கொடுத்தாங்க, எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்கூலாக தொடங்கினோம். 6 வருஷம் தான் நடத்தினோம். பிறகு ஆட்கள் பிள்ளைகளை வந்துட்டு இருந்து பிறகு பில்டிங் போட வேண்டியிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டு, என்ஜிஓஸில் ஹெல்ப் கேட்டு நல்ல அழகான பில்டிங்கை நடத்தினோம். த ஃபர்ஸ்ட் பேட்ச் 28 பிள்ளைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகி வந்தாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பிறகு இதை கவனிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் பாரிஸில் வர முடியாது, ஒரு சிஸ்டர்ஸை கொண்டு வந்தேன். சிஸ்டர்ஸ் கொண்டு வந்தேன். அவங்க தன்னுடைய பிள்ளை மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க. நான் வழக்கமாக வாரத்து 2 தடவை அவங்களுக்கு பூசை கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் வந்து மீட் பண்ணிட்டு போய், ஆனால் அவங்கள அதனால தான்
பிறதான் இந்த பெம்பிள்ளைகள் எங்கே வருவாங்க? தூரத்தில் இந்த பெம்பிள்ளை வர முடியாது. ஆம்பிள்ளைகள் சைக்கிளில் வந்துடுவாங்க, சின்ன பிள்ளைகள் வந்துடும். பெம்பிள்ளைகள் வர முடியாது. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். மானுஸ் யூனிதாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்பெயின். அவங்க சொன்ன ஃபாதர் கோ ஹெட் ஹெல்ப் பண்ணால் அவங்களை போர்டிங் பண்ணேன். இப்போ 45 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இன்னும் பாவப்பட்ட பிள்ளைகள் ஜஸ்ட் சிஸ்டர்ஸ் ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க. 1000 ரூபாய் நெல் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் கொடுப்பாங்க. மற்றபடி நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி பிள்ளைகள் படிச்சுட்டு மேலே போகிறோம். ஆதிவாசி எஜுகேஷன். கோயில் என்னுடைய ஒரு கிராங்கி ஐடியா என்னென்னா, நம்ம மக்களுக்கு வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு இடம், நல்ல இடம் வேணும். கடவுளுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கணும். பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் பிறக்கிறதுக்கு இடம் இல்லை, இடம் கிடைக்கவில்லை, இருக்க வாய்ப்பில்லை. எஸ், நோ பிளேஸ் இன் த இன். நம்ம மக்களுக்குள்ள கடவுளை வணங்குறதுக்கு இடம் வேணும். அந்த மேடனஸில் எல்லா வில்லேஜ்லேயும் சின்ன சின்ன கோவில் மக்கள் உதவியாலையும் ஃப்ரெண்ட்ஸ் உதவியாலும் கட்டியிருக்கிறேன். இன்னைக்கு வேற 37 கோயில்கள் வில்லேஜில் கட்டிக்கிட்டு இருக்கோம். 37. ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 8 lakhs to 13 lakhs. ஒரு கோயிலுக்கு 8 lakhs to 13 லட்சம் வரை எக்ஸ்பென்ஸ் ஆகுது. 37 கோயில் முடிச்சிருக்கிறேன் கடவுள். பிறகு மரியானியில் ஒரு பெரிய கோயில் கட்டினேன், ஒக்காவில் பெரிய கோயில் கட்டினேன். இது ஒரு மேடனஸ். கடவுளுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஆலயம் தேவை. ஆட்கள் போய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், ஆட்கள் நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறாங்க. ஒரு சுத்தமான இடத்துல ஜெபம் செய்கிறாங்க இந்த வில்லேஜில். அல்லன்னா சின்ன சாப்பு போல உடஞ்சிடத்துக்கு கிடைக்கும். ஒரு ஜெபத்துக்குள்ள ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது. அதனால கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இந்த ஆசை உண்டு. அந்த ஆசை நிறைவேற்றேன். இப்பவும் எங்கே போனாலும் யாராக்கு கோவில் இல்லையோ யார்கிட்டையாவது ஹெல்ப் வாங்கி கட்டிடுவேன். கடவுள் எனக்கும் ஆசீர்வதித்தார். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இறந்து போயாச்சு. அதனால எனக்கு முன்னால் போக முடியும். பிறகு நம்ம நாட்டிலையும் நிறைய எங்கள் பங்கில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நான் இண்டிவிஜுவலாக போய் கேட்பேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, சென்னையில் வேலை செய்கிறாங்க. நான் வழக்கமாக வீட்டு புறச்சமயத்தில் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், ஒரு 5000 ருபீஸ். அவங்கள்ட்ட நீங்கள் அந்த பிள்ளைக்கு அனுப்புங்க, எனக்கு காசு தேவை வேண்டாம், நீங்கள் அனுப்புங்க. அவங்க அனுப்புவாங்க. இந்த பிள்ளைகிட்ட தான் சொல்லி ஒரு தேங்க்யூ லெட்டர் போடும் இங்கிலீஷில். சரி, அவங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னாலும் தேங்க்யூ. இது அவங்களுக்கு ஒரு பெருமை. ஸோ நம்ம மக்களுங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்வேன், நான் உங்களுக்கு வேண்டி மிஷினரியாக போயிருக்கிறேன். இது உங்களுடைய கடமை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் போக முடியாது மிஷினரியாக. எங்கள் பங்கில் இதே தான் சொல்வேன், நான் உங்களுடைய பிள்ளை, இந்த மண்ணில் நான் போனேன், நீங்கள் போய் அங்கே பிரச்சாரம் செய்ய முடியாது, என்ன அனுப்பியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எது இருந்தாலும் ஸோ நிறைய ஆட்கள், ரிட்டையர்டு ஆட்கள், டீச்சர்ஸ், ஆஃபீஸர்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன உதவி செய்வாங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வேண்டி. எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ரிலேஷன்ஸ் இருக்கலாம், என்னுடைய கம்பேனியன்ஸ், ஈவன் நான் கிறிஸ்டியன் பையன்மாரு, என்னோட படித்த பையன்மாரு கொஞ்சம் பேர் போலீஸில் மெட்ராஸில் இருப்பாங்க, இப்போ ரிட்டையர் பண்ணி வீட்டு வந்துருக்குறாங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் ஃபாரினில் இருப்பாங்க, இந்த கல்ஃபில் இருப்பாங்க. கமான். ஸோ இது ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு. நம்ம மக்கள் ஒரு மிஷனரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய கடவுளுடைய வாக்கியம். அதனால எனக்கு இன்னும் வரை காசு பார்த்துருக்குறேன், காசு மேலே ஆசை இல்லை, காசு பயன்படுத்துகிறேன் நம்முடைய மக்களுடைய விசுவாசத்தை வளர்க்குறதுக்கும் அவங்க கல்வியில் வளர்க்குறதுக்கும். ஸோ ஒக்காவில் 12 வருஷமாக சந்தோஷமாக வேலை செய்தேன். விமென்ஸ் குரூப், எந்த பாரிஸ்லையும் விமென்ஸ் குரூப் செய்திருவேன். இதில் என்னென்னா, நான் விமென்ஸ் வழியாக தான் நம்ம ஃபேமிலியை டச் பண்ண முடியும். என்னுடைய இது கேட்ச் விமென்ஸ் குரூப், சில்ட்ரன்ஸ் குரூப். பெண்களுடைய இயக்கம் மாதா சபை, குழந்தைகளுடைய இயக்கம் நற்கருணை குரூப்னு சொல்லுவீங்க இல்லையா, பாலர் சபை. பெரிய ஆட்களுக்கு சென்ட் ஜோசப் சொடாலிட்டி. அவங்க கொஞ்சம் அவ்வளவு ஆக்டிவாக இருக்க மாட்டா, ஆனால் பெம்பிளையோட இது ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். இந்த பெம்பிளையோட குரூப் வச்சுக்கிட்டு நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கிறேன். இல்லை நம்ம போன இடத்துல ரோடு மினிஸ்டர் போய் பார்க்க போகிறது,
சில சமயங்களில் நம்ம ஆதிவாசி பிள்ளைகளை ரேப் செய்திருக்கிறாங்க. அதுக்கு வேண்டி ரெண்டு டைமில் நாங்கள் அதுக்கு வேண்டி நாய்ஸ் எடுத்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ரேலிஸ், ப்ளஸ் நம்ம விசுவாசத்தில் வளர்க்குறதுக்கு இந்த பெண் பிள்ளைகள் உதவும். ஸோ ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, இவங்கள அனுப்புவோம். சுகம் இல்லை, இவங்க போவாங்க. இப்படி மோட்டிவேட் பண்ணி விமென்ஸ் ஸ்ட்ராங் விமென்ஸ் எல்லா பங்குலையும் இன்னைக்கும் அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளும் அந்த இதிலிருந்து நிறைய பிள்ளை இன்னைக்கு 27 பிள்ளைகள் கான்வென்ட்டை சார்ந்திருக்கிறாங்க. மதர் தெரேசா கான்வென்ட்ல இருந்து லோக்கல் காங்கிரிகேஷன் வேற. நாங்கள் மிஷனரி எங்கள் டைம் பாஸ் ஆயாச்சு. இங்குள்ள மக்கள் இந்த விசுவாசத்தை பரப்பணும், இங்குள்ள மக்கள் கண்ணீராகணும், இங்குள்ள மக்கள் குருவாகணும், இங்குள்ள மக்கள் பிஷப் ஆகணும். இந்த இதில் எல்லாருமே அனுப்பி வச்சிருக்கிறேன். 2 குருவானவர், 37 கன்னியர்கள். 39 இருந்துல 2 திரும்பி வந்தது, பிரச்சனை இல்லை. சிலவங்களும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சில மதர் தெரேசா சிஸ்டர்ஸ் கியூபாவில் ஒருத்தி இருக்கிறா, இன்னும் எஜிப்தில் ஒருத்தி இருக்கிறா. நான் எல்லாம் கேட்கறது எனக்கு வேண்டிய ஜெபம் செய்யுங்க, நல்ல சுகம் நடக்கிறது ஜெபம் செய்யுங்க. ஸோ பிறகு அதான் குருத்துவம் துறைவர வாழ்க்கையும் என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய விசுவாசம் இது, இந்த திருச்சபை ஸ்ட்ராங் ஆகணும். இந்த திருச்சபை ஸ்ட்ராங் ஆகி மச்சூராக எப்போ இங்குள்ள மக்கள் தோளில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ. ஸோ அங்கே வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு கோயிலெல்லாம் கட்டி முடிச்சுக்கிட்டு பிஷப் சொன்னார், ஓகே ராஜபாரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இங்கே எல்லாமே உடஞ்சிடத்து கிடக்கு, நீ போய் அப்பான்னு. அஞ்சன் பிஷப் எல்லா இடத்துக்குள்ளேயும் என்ன அனுப்புறீங்க, ரீபில்ட் பண்ணுறது கமாண்ட் சீசர் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக என்னை அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஃபினான்ஷியல் கஷ்டங்கள் இருந்து, ஸ்கூல் கஷ்டங்கள் இருந்தது. நான் ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன், ஒரு நல்ல தம்பி, ஆதிவாசி தம்பி. அந்த தம்பி நீ ஸ்கூலை பார்க்கணும்.